சோழ இளவரசி. அதிகாரம் 1. சோழ மன்னரின் மகள். சூரியன் தன் பொற்கதிர்களை பரப்பியபடி கங்கை நதியின் நீரில் ஒளிர்ந்தது. சோழ நாட்டின் தலைநகரமான தஞ்சாவூரின் கோட்டை மதில்கள் அந்த ஒளியில் தங்கம் போல ஜொலித்தன. அந்த கோட்டையின் நடுவே சோழ மன்னரின் அரண்மனை பெருமையுடன் உயர்ந்திருந்தது. அந்த அரண்மனையின் மையத்தில் ஒரு திறந்த மண்டபத்தில் சோழ மன்னரின் இளவரசி வீரத்துடன் வாளை சுற்றி பயிற்சி செய்து கொண்டிருந்தாள். அவள் பெயர் அருள்மொழி, சோழ பேரரசின் பெருமைக்குரிய இளவரசி. அவளது தோற்றமே அவளை மற்ற பெண்களிடமிருந்து வேறுபடுத்தியது. நீண்ட கூந்தல், கூர்மையான கண்கள் மற்றும் உறுதியான முகவாய்ப்பு. அவள் ஒரு போர்வீரனின் உருவம் கொண்டிருந்தாள். ஆனால் அவளது உள்ளம் மட்டும் அல்ல, அவளது திறமையும் அப்படித்தான். சிறுவயதிலிருந்தே அவள் குதிரை சவாரி, வாள் வீச்சு, வில்லினை எய்துதல் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்றிருந்தாள். அருள்மொழி என்ற குரல் அவளது கவனத்தை கவர்ந்தது. அவள் திரும்பி பார்த்தாள். அவளது அண்ணன் அதித்தன், சோழ பேரரசின் வாரிசான இளவரசன், அவளை நோக்கி வந்தான். இன்று காலை பயிற்சியில் கூட ஓய்வு எடுக்கவில்லை என்று சொல்கிறார்கள் என்றான் அதித்தன் ஒரு சிறிய புன்னகையுடன். நம் நாட்டை பாதுகாக்க நான் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்றாள் அருள்மொழி வாளை கீழே வைத்து. எதிரிகள் நம்மை எப்போது தாக்குவார்கள் என்று யாருக்கும் தெரியாது. அதித்தன் அவளது உறுதியைக் கண்டு பெருமையாக உணர்ந்தான். ஆனால் உனக்கு ஓய்வும் தேவை என்றான் அவன். நீ ஒரு போர்வீரர் மட்டுமல்ல, நீ நம் நாட்டின் இளவரசியும். அருள்மொழி புன்னகைத்தாள், ஆனால் அவள் கண்களில் உறுதி தெரித்தது. நான் முதலில் என் நாட்டின் காவலாளி என்றாள் அவள். இளவரசி என்பது அடுத்த பங்கு. அந்த நேரத்தில் அரண்மனை காவலர்கள் ஓடிவந்தனர். மன்னா, முக்கிய செய்தி என்று அவர்கள் கூச்சலிட்டனர். அதித்தன் மற்றும் அருள்மொழி இருவரும் அவர்களை நோக்கி பார்த்தனர். என்ன செய்தி என்று கேட்டார் அதித்தன். எதிரி நாட்டின் படைகள் நம் எல்லைக்கு அருகில் கூடிவிட்டதாக தகவல் வந்துள்ளது என்றனர் காவலர்கள். அருள்மொழியின் கண்கள் தீப்பொறிகள் போல ஜொலித்தன. நான் போய் பார்க்கிறேன் என்றாள் அவள் உறுதியுடன். இல்லை என்றான் அதித்தன் அவளை நிறுத்திக்கொண்டு. நீ இளவரசி, இதை நாங்கள் கவனிக்கிறோம். ஆனால் நான் போர்க்களத்தில் இருக்க வேண்டும் என்றாள் அருள்மொழி உறுதியாக. என்னுடைய வாளுக்கு இந்த நாட்டுக்காக இரத்தம் சிந்த வேண்டும். அதித்தன் ஒரு நிமிடம் யோசித்தான். சரி என்றான் அவர் இறுதியில், ஆனால் என் கட்டுப்பாட்டில் நீ போக வேண்டும். அருள்மொழியின் முகத்தில் வெற்றி புன்னகை மலர்ந்தது. நன்றி அண்ணா என்றாள் அவர். இந்த நிகழ்வுகள் அருள்மொழியின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. போர்க்களத்தில் மட்டுமல்ல, அவரது மனதில் எழுந்த புதிய உணர்வுகளுக்கும் வழிவகுத்தது. முன்னுரை: எதிரிகளுடன் மோதும் சோழ இளவரசி தனது வீரத்தால் மட்டுமல்லாமல் தனது மன அழுத்தங்களாலும் போராடத் தொடங்குகிறாள். அதிகாரம் 2. கைதி. சோழ படைகள் எல்லை பகுதியில் எதிரி படைகளுடன் மோதிக்கொண்டிருந்தன. அருள்மொழி தனது போர்க்களத் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தியிருந்தாள். அவளது வாளின் ஒற்றை அடியில் பல எதிரிகள் விழுந்தனர். அவளது வீரத்தை பார்த்த சோழ வீரர்கள் உற்சாகமாக போராடினர். போரின் முடிவில் சோழ படைகள் வெற்றி பெற்றன. எதிரி படைகள் பின்னுக்கு ஓடின. ஆனால் சோழ வீரர்கள் ஒரு முக்கிய கைதியை பிடித்திருந்தனர். விருதன், பாண்டிய மன்னரின் இளவரசன். அருள்மொழி குதிரையில் இருந்து இறங்கி கைதியை நோக்கி நடந்தாள். விருதன் தனது கைகளில் சங்கிலியுடன் கோபத்துடன் அவளை பார்த்தான். அவன் உயரமான தோற்றமும் தீவிரமான கண்களும் அவனை ஒரு போர்வீரனாக காட்டின. இதுவே பாண்டிய மன்னரின் மகனா என்று கேட்டாள் அருள்மொழி அவனை மேலிருந்து பார்த்து. ஆம் இளவரசியே என்றார் ஒரு சோழ வீரர். அவன் நம்மை எதிர்த்து போராடிய போது பிடிபட்டான். விருதன் சிரித்தான், ஆனால் அந்த சிரிப்பு அவனது கோபத்தை மறைக்கவில்லை. நீங்கள் என்னை பிடித்து என்ன செய்யப் போகிறீர்கள் என்றான் அவன் கடுமையான குரலில். நான் மரணத்திற்கு தயார். அருள்மொழி அவனை அணைத்து நின்று பார்த்தாள். மரணம் என்பது எளிதான தண்டனை என்றாள் அவள் அமைதியாக. உன் நாட்டின் இரகசியங்களை சொல்லி எங்களை உதவ வேண்டும். நான் எதையும் சொல்ல மாட்டேன் என்றான் விருதன் உறுதியுடன். நீங்கள் என்னை கொன்றாலும் சரி. அருள்மொழியின் கண்களில் ஒரு சிறிய புன்னகை தோன்றியது. நீ மிகவும் தைரியமாக இருக்கிறாய் என்றாள் அவள். ஆனால் உன்னை நாங்கள் எளிதில் உடைக்க முடியாது என்று நினைக்கிறாயா? அவள் பின்னர் தனது வீரர்களை நோக்கி பார்த்து, அவனை அரண்மனைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்றாள். அவன் எங்கள் கைதியாக இருக்கும் வரை நம்மிடம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வீரர்கள் விருதனை அழைத்துச் சென்றனர்.
ஆனால் அருள்மொழியின் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. இந்த இளவரசன் ஏன் இவ்வளவு தைரியமாக இருக்கிறான்? அவனது மனதில் என்ன இருக்கிறது? அந்த இரவு அருள்மொழி தனது அறையில் இருந்தபோது விருதனின் முகம் அவளது நினைவில் வந்தது. அவன் கோபத்திலும் தைரியத்திலும் ஒரு விதமான தனித்துவம் இருந்தது. அது அவளை குழப்பியது. என்னுடைய கடமை என் நாட்டுக்காக என்று மனதில் நினைத்து கொண்டாள் அவள். இந்த கைதியை பயன்படுத்தி நம் நாட்டுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆனால் இதுவே ஒரு புதிய பாதையை உருவாக்கப் போகிறது என்பதை அருள்மொழி அறிந்திருக்கவில்லை. அந்த பாதை காதலுக்கும் கடமைக்கும் இடையிலான போராட்டத்தை உருவாக்கும். முன்னுரை: விருதனின் தைரியம் அருள்மொழியின் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் அவள் தனது நாட்டிற்கான கடமையை முன்னிலைப்படுத்த முயற்சிக்கிறாள். அதிகாரம் 3: மறைமுக உணர்வுகள். தஞ்சாவூரின் அரண்மனையில் கைதியாக கொண்டுவரப்பட்ட விருதன் தனிமைச் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான். அவன் சோழர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல மறுத்து தன் நாட்டின் மரியாதையை காப்பாற்றுவதில் உறுதியுடன் இருந்தான். சோழ மன்னர் விருதனின் அமைதியை உடைக்க பல வழிகளை முயற்சித்தாலும் அவன் மனம் குலையவில்லை. அருள்மொழி தனது அண்ணனின் ஆலோசனைக்கு எதிராக விருதனை நேரில் சந்திக்க முடிவு செய்தாள். அவளுக்கு தெரிந்தது, ஒரு போர்வீரனின் மனதை புரிந்துகொள்வது ஒரு போர்வீரரால் மட்டுமே சாத்தியம். அந்த மாலை அருள்மொழி சிறைக்கூடத்திற்கு வந்தாள். இருட்டில் ஒரு சிறிய விளக்கின் ஒளியில் விருதன் தரையில் அமர்ந்திருந்தான். அவன் முகத்தில் சோர்வு இருந்தாலும் அவன் கண்களில் உறுதியும் தீவிரமும் மாறாமல் இருந்தது. "நீ இளவரசி" என்றான் விருதன் அவளை பார்த்தவுடன். "நீ என்னை சந்திக்க வந்தது ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் என்னை எதிர்பார்க்கவில்லை என்று நினைக்கிறேன்" என்றாள் அருள்மொழி அமைதியான குரலில். "ஆனால் உன்னிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும்." விருதன் சிரித்தான், ஆனால் அந்த சிரிப்பு கிண்டலாக இருந்தது. "நீங்கள் என்னிடம் கேட்கும் எந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன்" என்றான் அவன். அருள்மொழி அவனை நெருங்கி பார்த்தாள். "நீ எதற்காக இவ்வளவு தைரியமாக இருக்கிறாய்?" என்றாள் அவள் நேராக. "உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி உனக்கு பயமில்லைதா?" விருதன் அவளை கண்கள் நிறைந்த கோபத்துடன் பார்த்தான். "என்னுடைய வாழ்க்கை எனக்கு முக்கியமில்லை" என்றான் அவன். "என்னுடைய நாட்டின் மரியாதை எனக்கு முதன்மையானது." அருள்மொழியின் உள்ளம் அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஒரு நொடிக்கு அதிர்ந்தது. அவள் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தவில்லை, ஆனால் அவளுக்கு புரிந்தது, விருதன் ஒரு சாதாரண கைதி அல்ல, அவன் ஒரு போர்வீரனின் உண்மையான உருவம். "உன்னுடைய நாட்டிற்கான மரியாதை எனக்கு புரிகிறது" என்றாள் அருள்மொழி மெதுவாக. "ஆனால் உன்னுடைய மக்களின் உயிர்களும் முக்கியமானவை அல்லவா? உன் மௌனம் அவர்களை அழிவுக்கு அழைத்துச் செல்லலாம்." விருதன் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான். பின்னர் அவன் சொன்னான், "நீங்கள் என்னை எவ்வளவு தருக்கம் செய்தாலும் நான் என் நாட்டின் இரகசியங்களை வெளியிட மாட்டேன்." அருள்மொழி அவரை பார்த்து ஒரு நொடிக்கு யோசித்தாள். "நீ தைரியமானவன்" என்றாள் அவள் நேராக. "ஆனால் உன் தைரியம் உன்னை எங்கே கொண்டு செல்லும் என்பதை காலமே தீர்மானிக்கும்." அவள் திரும்பிச் செல்லத் தொடங்கினாள். ஆனால் சிறைக்கூடத்தின் கதவை அடைவதற்கு முன் விருதன் கேட்டான், "இளவரசியே, நீங்கள் போர்க்களத்தில் ஏன் இருக்கிறீர்கள்? உங்கள் இடம் அரண்மனையில் அல்லவா?" அருள்மொழி திரும்பி பார்த்தாள், கண்களில் தீவிரமான பார்வையுடன். "என்னுடைய இடம் என் நாட்டின் பாதுகாப்புக்கான எந்த இடத்திலும் இருக்கலாம்" என்றாள் அவள் உறுதியுடன். "அதை அரண்மனை அல்லது போர்க்களம் என்று வரையறுக்க முடியாது." அந்த வார்த்தைகள் விருதனை ஒருவிதமாக ஆச்சரியப்படுத்தினாலும் அவன் அதை வெளிப்படுத்தவில்லை. அருள்மொழி அந்த இரவு முழுவதும் விருதனின் வார்த்தைகள் மற்றும் அவரது தைரியம் பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தாள். "இவன் ஒரு எதிரி மட்டுமல்ல" என்று மனதில் நினைத்து கொண்டாள் அவள். "இவன் ஒரு புதிர்." முன்னுரை: அருள்மொழி மற்றும் விருதனுக்கிடையே முதல் முறையாக உண்மை உரையாடல் நடக்கிறது. இவர்கள் இருவருக்கும் மனதில் மறைமுகமாக புதிய உணர்வுகள் உருவாகத் தொடங்குகின்றன. அதிகாரம் 4: இருதயத்தின் குழப்பம். அந்த காலை தஞ்சாவூரின் அரண்மனையில் சோழ மன்னர் மற்றும் அவரது அமைச்சர்களின் கூட்டம் நடந்தது. பாண்டிய இளவரசன் விருதனை கைதியாக வைத்திருப்பது சோழர்களுக்கு ஒரு முக்கிய வெற்றியாக இருந்தாலும் அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து விவாதம் தீவிரமாக இருந்தது. "அவனை மரண தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும்" என்றார் ஒரு அமைச்சர் கடுமையாக. "இது பாண்டியர்களுக்கு எச்சரிக்கை ஆகும்." "இல்லை" என்றார் மற்றொரு அமைச்சர். "அவனை பாண்டிய மன்னருடன் பேச்சுவார்த்தைக்கு பயன்படுத்தலாம். இது நமக்கு நன்மை தரும்." அருள்மொழி அந்த கூட்டத்தில் அமைதியாக இருந்தாள், ஆனால் அவளது மனம் குழப்பத்துடன் இருந்தது.
அவள் விருதனின் தைரியத்தை நினைத்து கொண்டிருந்தாள். அவன் ஒரு சாதாரண எதிரி அல்ல, அவன் ஒரு போர்வீரனின் உருவகமாக இருந்தான். அருள்மொழி என்றார் சோழ மன்னர் அவளை நோக்கி திரும்பி. நீ என்ன சொல்கிறாய்? உன் கருத்து என்ன? அருள்மொழி நிமிடத்துக்கு யோசித்தாள். பின்னர் சொன்னாள், மன்னா, விருதனை உயிருடன் வைத்திருப்பது நமக்கு நன்மையாக இருக்கும். அவனை பயன்படுத்தி பாண்டியர்களை அடக்க முடியும். சோழ மன்னர் அவளது வார்த்தைகளை கவனமாக கேட்டார். நீ சரியாக சொல்கிறாய் என்றார் அவர் இறுதியில். ஆனால் அவன் நம்முடன் ஒத்துழைக்கவில்லை என்றால் அவனை எதற்கும் பயன்படுத்த முடியாது. அந்த நாளில் பிற்பகல் அருள்மொழி மீண்டும் சிறைக்கூடத்திற்கு சென்றாள். அவள் விருதனை நேரில் சந்திக்க வேண்டும் என்று எண்ணினாள். இந்த முறை ஒரு போர்வீரனாக அல்ல, ஒரு மனிதராக. விருதன் சிறையில் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவன் முகத்தில் சோர்வு இருந்தாலும் அவன் மனதில் உறுதி இன்னும் தெளிவாக இருந்தது. நீ மீண்டும் வந்திருக்கிறாய் என்றான் விருதன் கிண்டலாகச் சிரித்து. நீங்கள் என்னிடம் இன்னும் கேள்விகள் கேட்க வந்தீர்களா? இல்லை என்றாள் அருள்மொழி அமைதியாக. இந்த முறை நான் உன்னிடம் கேள்விகள் கேட்கவில்லை, நான் உன்னை பற்றி தெரிந்து கொள்ள வந்துள்ளேன். விருதன் அவளை ஆச்சரியமாக பார்த்தான். என்னை பற்றி? ஆம் என்றாள் அருள்மொழி. நீ எதற்காக இவ்வளவு தைரியமாக இருக்கிறாய்? உன் நாட்டிற்காக நீயே உன்னை இவ்வளவு பலி கொடுக்க தயாராக இருக்கிறாய். விருதன் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான். பின்னர் மெதுவாக பேசத் தொடங்கினான். என்னுடைய நாட்டின் மக்கள் என்னை நம்புகிறார்கள். அவர்களின் பாதுகாப்புக்காக நான் உயிரை கொடுக்க தயங்க மாட்டேன். அருள்மொழியின் உள்ளம் அந்த வார்த்தைகளை கேட்டதும் இன்னும் குழப்பமடைந்தது. அவள் விருதனின் உண்மையான நாட்டுப்பற்றையும் தியாக மனப்பான்மையையும் உணர்ந்தாள். நீ உண்மையான போர்வீரன் என்றாள் அருள்மொழி மெதுவாக. ஆனால் உனது தைரியம் உன்னை அழிவிற்கு அழைத்துச் செல்லக்கூடும். விருதன் சிரித்தான். ஆனால் இந்த முறை அந்த சிரிப்பில் கிண்டல் இல்லை, அது ஒரு விதமான சூரிய ஒளியைப் போல இருந்தது. நீங்கள் என்னை பற்றி அதிகம் கவலைப்படுகிறீர்கள் போல இருக்கிறது என்றான் அவன் நேராக கேட்டான். அருள்மொழி ஒருவிதமாக பதட்டமடைந்தாள். ஆனால் அதை வெளிப்படுத்தவில்லை. இல்லை என்றாள் அவள் உறுதியுடன். நான் என் நாட்டின் பாதுகாப்புக்காக மட்டுமே செய்கிறேன். ஆனால் அந்த இரவில் அருள்மொழியின் மனதில் குழப்பம் அதிகரித்தது. எதிரியை பற்றி நான் இவ்வளவு யோசிக்கிறேன், எனக்கு ஏன் என்று மனதில் கேள்வி எழுந்தது. அவள் விருதனின் தைரியம் மற்றும் அவரது பார்வையை நினைத்து கொண்டிருந்தாள். அது ஒரு போர்வீரனின் பார்வையா அல்லது ஒரு மனிதனின் உண்மை உணர்ச்சிகளா? முன்னுரை. அருள்மொழியின் மனதில் விருதனை பற்றிய குழப்பம் அதிகரிக்கிறது. காதல் மற்றும் கடமை இடையே உள்ள போராட்டம் மெதுவாக ஆரம்பமாகிறது. அதிகாரம் 5. காதலின் நிழல். தஞ்சாவூரின் அரண்மனையில் சோழ மன்னர் மற்றும் அவரது அமைச்சர்கள் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து விவாதித்துக் கொண்டிருந்தாலும் அருள்மொழியின் மனம் சிறைக்கூடத்திலேயே இருந்தது. அவள் விருதனின் தைரியத்தையும் அவன் சொல்வதிலான உறுதியையும் நினைத்து கொண்டிருந்தாள். அவன் ஒரு எதிரி என்ற உண்மை அவளுக்கு தெரிந்திருந்தாலும் அவன் மனதின் ஆழத்தில் ஒரு விதமான காந்த ஈர்ப்பு இருந்தது. அந்த மாலை அருள்மொழி மீண்டும் சிறைக்கூடத்திற்கு சென்றாள். இந்த முறை அவளது உள்ளம் குழப்பத்துடன் இருந்தது. விருதன் வழக்கம்போல அமைதியாக அமர்ந்திருந்தான். அவன் முகத்தில் சோர்வு இருந்தாலும் அவன் கண்களில் எப்போதும் போல தீவிரம் இருந்தது. நீ இன்றும் வந்திருக்கிறாய் என்றான் விருதன் ஒரு சிறிய புன்னகையுடன். நீங்கள் என்னிடம் கேள்விகள் கேட்பதை விட நீங்கள் என்னை பற்றி யோசிக்கிறீர்கள் போல தோன்றுகிறது. அருள்மொழி அவனை நேராக பார்த்தாள். நான் என் நாட்டின் நலனுக்காகவே இங்கு இருக்கிறேன் என்றாள் அவள் உறுதியுடன். ஆனால் அவள் குரலில் ஒரு சிறிய நடுக்கம் இருந்தது. உங்கள் நாட்டின் நலனுக்காக என்றான் விருதன் சிரித்தபடி. அல்லது உங்களுக்கு என்னுடைய தைரியம் பிடித்திருக்கிறதா? அருள்மொழி ஒருவிதமாக பதட்டமடைந்தாள். ஆனால் அதை வெளிப்படுத்தவில்லை. நீ உன்னுடைய நாட்டிற்காக உயிரை தியாகம் செய்ய தயார் என்று சொன்னாய் என்றாள் அவள் உரையாடலை மாற்ற முயற்சித்து. ஆனால் உன்னுடைய உயிர் மட்டுமல்ல, உன்னுடைய மக்களின் வாழ்க்கையும் முக்கியமல்லவா? விருதன் தனது கைகளை சங்கிலியில் சற்றே அசைத்தபடி சொன்னான். நான் என் மக்களின் நலனுக்காகவே இங்கு இருக்கிறேன். அவர்களின் பாதுகாப்புக்காக நான் எதையும் செய்ய தயார். அருள்மொழி அவனை பார்த்தபடி நிமிடத்துக்கு யோசித்தாள். நீ எப்போதும் போர்வீரராகவே பேசுகிறாய் என்றாள் அவள் மெதுவாக. ஆனால் ஒரு மனிதராக நீ யாரென்று நான் அறிய விரும்புகிறேன். விருதன் அந்த வார்த்தைகளை கேட்டு சற்றே ஆச்சரியமாக இருந்தான். ஒரு மனிதராக என்றான் அவன் மெதுவாக.
நான் யார் என்பதை அறிந்து நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள்? அருள்மொழி பதில் சொல்லாமல் இருந்தாள். அவளுக்கு தெரிந்தது இந்த உரையாடல் ஒரு போர்வீரனுக்கும் ஒரு இளவரசிக்கும் இடையேயானது மட்டுமல்ல, இது இரண்டு மனங்களுக்கும் இடையேயான போராட்டமாக மாறிக்கொண்டிருந்தது. அந்த இரவு அருள்மொழி தனது அறையில் இருந்து நடந்து கொண்டிருந்தாள். விருதனின் வார்த்தைகளும் அவரது பார்வையும் மீண்டும் மீண்டும் நினைவில் வந்தது. இவன் ஒரு எதிரி என்று மனதில் நினைத்து கொண்டாள் அவள் பலமுறை. ஆனால் ஏன் என் மனம் இதை ஏற்க மறுக்கிறது? இதே நேரத்தில் சிறையில் இருக்கும் விருதனும் தனது மனதில் குழப்பத்துடன் இருந்தான். இந்த இளவரசி ஏன் என்னை பற்றி இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாள் என்று எண்ணினான் அவன். அவளுக்கு என்னுடைய எதிரியைப் போல நடந்து கொள்ள வேண்டும், ஆனால் ஏதோ வேறு ஒன்றும் உள்ளது. அந்த இரவில் இருவருக்கும் உறக்கம் வரவில்லை. காதலும் கடமையும் இடையே ஒளிந்திருந்த அந்த நிழல் அவர்களை இருவரையும் துரத்தி கொண்டிருந்தது. முன்னுரை: அருள்மொழியும் விருதனும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றனர், ஆனால் அவர்களுடைய உணர்வுகள் மெதுவாக காதலின் நிழலை உருவாக்கத் தொடங்குகின்றன. அதிகாரம் 6: உணர்வுகளின் போராட்டம். அடுத்த சில நாட்கள் தஞ்சாவூரில் அமைதியாக இருந்தாலும் அருள்மொழியின் மனதில் ஒரு பெரிய புயல் எழுந்து கொண்டிருந்தது. அவள் தனது கடமையை நினைத்து உறுதியுடன் இருக்க முயன்றாலும் விருதன் குறித்து அவளுடைய எண்ணங்கள் அவளை தொடர்ந்து துரத்தி கொண்டிருந்தன. அந்த மாலை அருள்மொழி அரண்மனையின் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தாள். குளிர்ந்த காற்று அவளுடைய முகத்தை தொட்டது, ஆனால் அவளுடைய உள்ளம் சூடாக இருந்தது. நான் என்ன செய்யப் போகிறேன் என்று மனதில் கேள்வி எழுந்தது. எதிரியை பற்றி இவ்வளவு யோசிக்கிறேன் என்பதே தவறு. அவள் தோட்டத்தின் நடுவில் நின்றபோது அதித்தன் அவளை நோக்கி வந்தான். அருள்மொழி என்றான் அவன், அவளது முகத்தில் குழப்பத்தை கவனித்துக் கொண்டு. நீ சமீபத்தில் மிகவும் மாறிப்போய் இருக்கிறாய். உன்னிடம் ஏதாவது பிரச்சினையா? அருள்மொழி தன் உணர்வுகளை மறைக்க முயன்றாள். இல்லை அண்ணா என்றாள் அவள் மெதுவாக. நான் என் கடமைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டு இருக்கிறேன். அதித்தன் அவளை நெருங்கி பார்த்தான். நீ எப்போதும் கடமையை முதன்மையாக கருதுகிறாய் என்றான் அவன். ஆனால் உன் மனதில் ஏதோ வேறு ஒன்றும் இருக்கிறது போல தோன்றுகிறது. அருள்மொழி பதில் சொல்லாமல் இருந்தாள். அவள் தனது உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாத நிலையில் இருந்தாள், குறிப்பாக தனது அண்ணனிடம். அந்த இரவு அருள்மொழி மீண்டும் சிறைக்கூடத்திற்கு சென்றாள். இந்த முறை அவளது உள்ளம் குழப்பத்துடன் இருந்தது, ஆனால் ஒரு விதமான தீர்மானத்துடன் கூட இருந்தது. விருதன் வழக்கம் போல அமைதியாக அமர்ந்திருந்தான். அவன் அருள்மொழியை பார்த்ததும் ஒரு சிறிய புன்னகை வெளிப்படுத்தினான். நீ மீண்டும் வந்திருக்கிறாய் என்றான் அவன் மெதுவாக. இந்த முறை என்ன காரணம்? அருள்மொழி நேராக பார்த்தாள். நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்க வந்துள்ளேன் என்றாள் அவள் உறுதியுடன். சரி என்றான் விருதன் சற்றே சிரித்தபடி. கேள்வி என்ன? உன்னுடைய நாட்டிற்காக நீ எதையும் செய்யத் தயார் என்று சொன்னாய் என்றாள் அருள்மொழி மெதுவாக. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு முக்கியமானது என்ன? உன்னுடைய கனவுகள் என்ன? விருதன் அந்த கேள்வியை கேட்டு சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பின்னர் மெதுவாக பேசத் தொடங்கினான். என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமானது என் மக்களின் நலன்தான் என்றான் அவன். கனவுகள் எனக்கு இல்லை, என் வாழ்க்கை முழுவதும் போர்க்களத்திலேயே கழிந்துவிட்டது. அருள்மொழியின் உள்ளம் அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஒரு விதமான துக்கத்தை உணர்ந்தது. ஒரு மனிதராக நீயும் சாந்தமாக வாழ வேண்டும் என்றாள் அவள் மெதுவாக. போர்க்களம் மட்டுமல்ல, வாழ்க்கையில் மற்ற பல விஷயங்களும் உள்ளன. விருதன் சிரித்தான், ஆனால் அந்த சிரிப்பில் ஒரு விதமான வேதனை இருந்தது. எதிரிகளின் நட்பை நான் எதிர்பார்க்க முடியாது என்றான் அவன் நேராகவே. அருள்மொழி அந்த வார்த்தைகளை கேட்டதும் குழப்பமடைந்தாள். நீ எதிரி மட்டுமல்ல என்று மனதில் தோன்றியது, ஆனால் அதை வெளிப்படுத்த முடியவில்லை. அந்த இரவில் அருள்மொழியும் விருதனும் இருவரும் தங்களுடைய மனதில் எழுந்த புதிய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தனர். காதல் மற்றும் கடமை இடையே ஒரு மெல்லிய கோடு அவர்களை பிரித்து நிற்கிறது. முன்னுரை: அருள்மொழியும் விருதனும் ஒருவரை ஒருவர் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளத் தொடங்குகிறார்கள், ஆனால் அவர்களுடைய உணர்வுகள் அவர்களை மேலும் குழப்பமடையச் செய்கின்றன. அதிகாரம் 7: காதலின் கீற்றுகள். அடுத்த சில நாட்களில் தஞ்சாவூரின் அரண்மனையில் சோழ மன்னர் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து தீவிரமாக ஆலோசித்துக் கொண்டிருந்தாலும் அருள்மொழியின் மனதில் ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அவள் தனது கடமையையும் தனது உணர்வுகளையும் சமநிலைப்படுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருந்தாள்.
அந்த மாலை அருள்மொழி மீண்டும் சிறைக்கூடத்திற்கு சென்றாள். அவளுடைய உள்ளத்தில் இருந்த குழப்பத்தை தீர்க்க விருதனுடன் நேரடியாக பேச வேண்டும் என்று அவள் முடிவு செய்திருந்தாள். விருதன் வழக்கம்போல அமைதியாக அமர்ந்திருந்தான். அவன் அருள்மொழியை பார்த்ததும் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. இளவரசியே, நீங்கள் மீண்டும் வந்துவிட்டீர்கள் என்றான் அவன். இந்த முறை என்ன காரணம்? அருள்மொழி நேராக பார்த்தாள். அவளுடைய கண்களில் ஒரு விதமான தீவிரம் இருந்தது. நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்க வந்துள்ளேன் என்றாள் அவள் உறுதியுடன். சரி என்றான் விருதன் சற்றே சிரித்தபடி. கேள்வி என்ன? நீ எப்போதும் உன்னுடைய நாட்டிற்காக உயிரை தியாகம் செய்யத் தயார் என்று சொல்கிறாய் என்றாள் அருள்மொழி மெதுவாக. ஆனால் உன் வாழ்க்கையில் உனக்கு முக்கியமானது என்ன? உன்னுடைய மனதில் ஏதேனும் பயம் இருக்கிறதா? விருதன் அந்த கேள்வியை கேட்டதும் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பின்னர் மெதுவாக பேசத் தொடங்கினான். பயமா என்றான் அவன் சிரித்தபடி. என்னுடைய வாழ்க்கையில் பயம் என்பது எப்போதும் இடம் பெறவில்லை. நான் போர்க்களத்தில் வளர்ந்தவன். ஆனால் அவன் ஒரு நொடிக்கு திடுக்கிட்டான். பின்னர் மெதுவாக சொன்னான், ஒரு மனிதராக வாழ்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. அருள்மொழியின் உள்ளத்தில் அந்த வார்த்தைகள் ஒரு அதிர்வலை போல உணர்த்தின. ஒரு மனிதராக வாழ்வது என்றாள் அவள் மெதுவாக, அவனது வார்த்தைகளை மீண்டும் மனதில் உருட்டிக்கொண்டே. நீ உண்மையில் யாரோடு போராடுகிறாய்? உன் எதிரிகளோடு அல்லது உன் விதியோடு? விருதன் அந்த கேள்வியை கேட்டதும் சற்றே சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பில் வேதனை இருந்தது. நான் என் விதியோடு போராடுகிறேன் என்றான் அவன் நேராகவே. ஆனால் நீங்கள் ஏன் இந்த கேள்விகளை என்னிடம் கேட்கிறீர்கள்? நான் உங்கள் எதிரி அல்லவா? அருள்மொழி ஒருவிதமாக பதட்டமடைந்தாள். ஆனால் அதை வெளிப்படுத்தவில்லை. நீ என் நாட்டின் எதிரி என்றாள் அவள் உறுதியுடன். ஆனால் குரலில் ஒரு சிறிய நடுக்கம் இருந்தது. ஆனால் ஒரு மனிதராக நீயும் உணர்வுகள் கொண்டவன் என்பதை மறுக்க முடியாது. விருதன் அவளை நேராக பார்த்தான். நீங்கள் என்னை வெறுக்க வேண்டும் என்றான் அவன் மெதுவாக. ஆனால் கண்களில் ஒரு விதமான ஆழ்ந்த பார்வை இருந்தது. ஆனால் உங்கள் பார்வையில் வெறுப்பு இல்லை. அருள்மொழி பதில் சொல்லாமல் திரும்பிச் சென்றாள். ஆனால் அவளுடைய மனதில் ஒரு பெரிய குழப்பம் எழுந்தது. இவன் என்னுடைய எதிரி என்று மனதில் நினைத்து கொண்டாள் பலமுறை. ஆனால் ஏன் என் மனம் அதை ஏற்க மறுக்கிறது? அந்த இரவில் அருள்மொழியும் விருதனும் இருவரும் தங்களுடைய மனதில் எழுந்த புதிய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தனர். காதல் மற்றும் கடமை இடையே உள்ள மெல்லிய கோடு அவர்கள் இருவரையும் பிரித்து நிற்கிறது. முன்னுரை: அருள்மொழியும் விருதனும் ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ளத் தொடங்குகிறார்கள். காதலின் முதல் கீற்றுகள் அவர்களின் உறவுக்கு புதிய திருப்பத்தை உருவாக்குகின்றன. அதிகாரம் 8: காதலின் வெளிப்பாடு. அரண்மனையின் சுவர்கள் எப்போதும் போல அமைதியுடன் இருந்தாலும் அருள்மொழியின் உள்ளத்தில் ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அவள் விருதனை எதிரியாகவே பார்க்க முயன்றாலும் அவளுடைய மனம் அவனை ஒரு மனிதராகவும் ஒரு போர்வீரனாகவும் பாராட்டத் தொடங்கியது. அந்த மாலை அருள்மொழி மீண்டும் சிறைக்கூடத்திற்கு சென்றாள். இந்த முறை அவளுடைய மனதில் ஒரு தீர்மானத்துடன் சென்றாள். அவள் உணர்வுகளை மறைக்க முடியாது என்பதை உணர்ந்திருந்தாள். விருதன் வழக்கம்போல அமைதியாக அமர்ந்திருந்தான். அவன் அருள்மொழியை பார்த்ததும் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. இளவரசியே என்றான் அவன் மெதுவாக. நீங்கள் மீண்டும் வந்திருக்கிறீர்கள். இந்த முறை என்ன காரணம்? அருள்மொழி அவனை நேராக பார்த்தாள். அவளுடைய கண்களில் ஒரு விதமான தீவிரம் இருந்தது. ஆனால் இந்த முறை அது குழப்பமல்ல, அது உறுதியும் உணர்ச்சியும் கலந்தது. விருதன் என்றாள் அவள் மெதுவாக. நான் உன்னிடம் நேராக பேச விரும்புகிறேன். விருதன் சற்றே சிரித்தான். நேராக என்றான் அவன். சரி இளவரசியே, என்ன பேச விரும்புகிறீர்கள்? அருள்மொழி சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பின்னர் மெதுவாக சொன்னாள். நான் உன்னை வெறுக்க வேண்டும் என்று நினைத்தேன் என்றாள் அவள். ஆனால் என் மனம் அதை ஏற்க மறுக்கிறது. உன்னுடைய தைரியம், உன்னுடைய நாட்டுப்பற்று, இவை அனைத்தும் எனக்கு உன்னை வெறுக்க முடியாததாக மாற்றிவிட்டன. விருதன் அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஆச்சரியமாக இருந்தான். அவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பின்னர் மெதுவாக பேசத் தொடங்கினான். இளவரசியே என்றான் அவன் மெதுவாக. நீங்கள் என்னிடம் இதை சொல்வது ஆபத்தானது என்பதை நீங்கள் அறியவில்லை என்று நினைக்கிறேன். ஆமாம் என்றாள் அருள்மொழி உறுதியுடன். ஆனால் உண்மை என்னவென்றால் நான் என் மனதில் எழுந்த உணர்வுகளை மறைக்க முடியவில்லை.
விருதன் சற்றே சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பில் ஒரு விதமான வேதனை இருந்தது. நீங்கள் ஒரு சோழ இளவரசி என்றான் அவன் நேராகவே. நான் உங்கள் நாட்டின் எதிரி. நம்முடைய வாழ்க்கைகள் இரண்டும் ஒரே பாதையில் செல்ல முடியாது. அருள்மொழி அவனை பார்த்து சொன்னாள். நாம் யார் என்பதை விட நாம் என்ன உணர்கிறோம் என்பதே முக்கியம் என்றாள் அவள் மெதுவாக. உன்னுடைய நாட்டிற்காக நீயும் போராடுகிறாய், நானும் அதேபோல என் நாட்டிற்காக போராடுகிறேன். ஆனால் அதற்கு பின் நாம் மனிதர்கள்தானே? விருதனின் கண்களில் ஒரு விதமான மென்மை தோன்றியது. இளவரசியே என்றான் அவன் மெதுவாக. நீங்கள் உண்மையாக பேசுகிறீர்கள் என்பதை நான் உணர்கிறேன். ஆனால் இந்த உணர்வு நம்மை எங்கே கொண்டு செல்லும்? அருள்மொழி சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பின்னர் சொன்னாள். எங்கே கொண்டு சென்றாலும் சரி என்றாள் அவள் உறுதியுடன். ஆனால் நான் என்ன உணர்கிறேன் என்பதை மறைக்க மாட்டேன். அந்த இரவு அருள்மொழியும் விருதனும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டனர். அவர்கள் இருவருக்கும் இடையே காதல் மலரத் தொடங்கியுள்ளது என்பதை இருவரும் ஒப்புக்கொண்டனர். ஆனால் அந்த காதல் அவர்களுடைய வாழ்க்கையை இன்னும் அதிகமாக சிக்கலாக்கப் போகிறது என்பதை அவர்கள் இருவரும் அறிந்திருந்தனர். முன்னுரை. அருள்மொழியும் விருதனும் ஒருவருக்கொருவர் மீது உள்ள காதலை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் காதல் இருவரின் கடமைகளையும் வாழ்க்கைகளையும் இன்னும் அதிகமாக சோதிக்கிறது. அதிகாரம் 9. கடமையும் காதலும். அருள்மொழியின் மனம் அந்த இரவிலிருந்து மாற்றமடைந்தது. அவள் தனது உணர்வுகளை வெளிப்படுத்திய பிறகும் அவளுடைய உள்ளத்தில் ஒரு புதிய போராட்டம் தொடங்கியது. காதலுக்கும் கடமைக்கும் இடையிலான மோதல். அவள் சோழ இளவரசி. அவளுடைய வாழ்க்கை முழுவதும் சோழ பேரரசின் நலனுக்காகவே இருந்தது. ஆனால் விருதன் மீது வளர்ந்த காதல் அவளுடைய மனதின் அடிப்படையை குலைத்தது. அரண்மனையில் சோழ மன்னர் மற்றும் ஆதித்தன் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்துக் கொண்டிருந்தனர். பாண்டிய இளவரசனை நாம் இன்னும் உயிருடன் வைத்திருக்க முடியாது என்றார் சோழ மன்னர் கடுமையாக. அவனை எங்கள் எதிரிகளுக்கு எச்சரிக்கையாக முடிவுக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆதித்தன் தனது தங்கையின் மாற்றத்தை கவனித்திருந்ததால் சற்றே யோசித்தான். மன்னா என்றான் அவன் மெதுவாக. விருதனை பயன்படுத்தி பாண்டியர்களுடன் ஒரு சமரசத்தை ஏற்படுத்த முடியுமா என்று பார்க்கலாம். சமரசமா என்றார் சோழ மன்னர் கோபமாக. எதிரிகளுடன் சமரசம் என்பது எங்கள் பேரரசின் மரியாதைக்கு எதிரானது. அந்த நேரத்தில் அருள்மொழி கூட்டத்திற்கு வந்தாள். அவள் தனது அண்ணனின் மற்றும் தந்தையின் உரையாடலை கேட்டவுடன் அவளுடைய உள்ளம் பதட்டமாகியது. மன்னா என்றாள் அவள் அமைதியாக. விருதனை உயிருடன் வைத்திருப்பது நமக்கு நன்மை தரும். அவனை பயன்படுத்தி பாண்டியர்களை அடக்க முடியும். சோழ மன்னர் அவளை நோக்கி பார்த்தார். அருள்மொழி என்றார் அவர், நீ ஏன் இந்த கைதியை பற்றி இவ்வளவு கவலைப்படுகிறாய்? உன் மனதில் ஏதாவது இருக்கிறதா? அருள்மொழி திடுக்கிட்டாலும் அவள் அமைதியாக இருந்தாள். இல்லை மன்னா என்றாள் அவள் உறுதியுடன். என் கவலை எப்போதும் நம் நாட்டின் நலனுக்காகத்தான். ஆனால் அந்த இரவு அருள்மொழி தனது அறையில் தனியாக இருந்தபோது அவளுடைய மனதில் குழப்பம் அதிகரித்தது. நான் என்ன செய்யப் போகிறேன் என்று மனதில் எண்ணினாள் அவள். நான் என் நாட்டிற்கும் என் உணர்வுகளுக்கும் இடையே எந்த முடிவையும் எடுக்க முடியவில்லை. இதே நேரத்தில் சிறைக்கூடத்தில் விருதனும் தன் மனதில் போராடி கொண்டிருந்தான். அவள் என்னிடம் உண்மையாக பேசினாள் என்று நினைத்து கொண்டான் அவன். ஆனால் நான் ஒரு கைதி, நான் ஒரு எதிரி. இந்த உணர்வு நம்மை எங்கே கொண்டு செல்லும்? அந்த இரவில் அருள்மொழி மீண்டும் சிறைக்கூடத்திற்கு சென்றாள். இந்த முறை அவளுடைய உள்ளத்தில் ஒரு தீர்மானத்துடன் சென்றாள். விருதனிடம் உண்மையைச் சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்திருந்தாள். விருதன் அவளை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டான். இளவரசியே என்றான் அவன் மெதுவாக. இந்த நேரத்தில் நீங்கள் இங்கு வந்தது ஆச்சரியமாக இருக்கிறது. அருள்மொழி நேராக பார்த்தாள். நான் உன்னிடம் பேச வேண்டும் என்றாள் அவள் உறுதியுடன். சரி என்றான் விருதன் மெதுவாக. என்ன பேச விரும்புகிறீர்கள்? நான் என் நாட்டிற்காக வாழ்கிறேன் என்றாள் அருள்மொழி மெதுவாக. ஆனால் குரலில் ஒரு விதமான கனிவு இருந்தது. ஆனால் என் மனம் உன்னை வெறுக்க முடியவில்லை. விருதன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பின்னர் சொன்னான். இளவரசியே, உங்கள் உணர்வுகளை நான் புரிந்து கொள்கிறேன் என்றான் அவன் மெதுவாக. ஆனால் நம்முடைய வாழ்க்கைகள் வெவ்வேறு பாதைகளில் இருக்கின்றன. அருள்மொழி கண்களில் நீர் மலர்ந்தது. நாம் யார் என்பதை விட நாம் என்ன உணர்கிறோம் என்பதே முக்கியம் என்றாள் அவள் மெதுவாக. ஆனால் இந்த உணர்வு நம்மை அழிவிற்கு அழைத்துச் செல்லக்கூடும் என்பதை நான் அறிகிறேன்.
அந்த இரவில் இருவருக்கும் உறக்கம் வரவில்லை. காதலும் கடமையும் இடையே அவர்கள் இருவரும் சிக்கிக் கொண்டனர். முன்னுரை. அருள்மொழியும் விருதனும் தங்களுடைய உணர்வுகளை ஒப்புக்கொள்வதைத் தொடங்கினாலும் அவர்களின் வாழ்க்கையின் வேறுபாடுகள் அவர்களை மேலும் குழப்பத்தில் ஆழ்த்துகின்றன. அதிகாரம் 10. முடிவின் நேரம். முற்றுப்புள்ளி. அருள்மொழி மற்றும் விருதன் இடையே உள்ள காதல் மற்றும் கடமையின் போராட்டம் மேலும் தீவிரமாக மாறியது. அருள்மொழி தனது நாட்டிற்கான கடமையை மறக்க முடியாமல் இருந்தாலும் விருதனுக்கான தனது உணர்வுகளை மறைக்க முடியாமல் தவித்தாள். ஒரு நாள் சோழ மன்னர் ஒரு முக்கிய கூட்டத்தை ஏற்பாடு செய்தார். அந்த கூட்டத்தில் எதிரி நாட்டின் படைகள் மீண்டும் தாக்குதல் நடத்துவதற்கான தகவல் வந்தது. நாம் விருதனை பயன்படுத்தி பாண்டியர்களுடன் ஒரு சமரசத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றார் சோழ மன்னர். அதன் மூலம் நமது படைகளை பாதுகாக்கலாம். ஆதித்தன் தங்கையின் மனநிலையை பார்த்து, மன்னா, ஆனால் விருதன் நமது கைதியாக இருக்கிறான். அவனை நம்புவது ஆபத்தானது என்றான். நாங்கள் அவனை நம்ப முடியாது என்றார் சோழ மன்னர் கடுமையாக. ஆனால் அவனை பயன்படுத்தி நமது நாட்டின் பாதுகாப்புக்காக நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அருள்மொழி அந்த உரையாடலை கேட்டபோது அவளுடைய உள்ளம் பதட்டமடைந்தது. நான் விருதனை உயிருடன் வைத்திருக்க வேண்டும் என்றாள் அவள். திடீரென பேசத் தொடங்கினாள். அவன் ஒரு மனிதனாகவே இருக்கிறான், அவனை கொல்ல வேண்டாம். சோழ மன்னர் அவளை ஆச்சரியமாக பார்த்தார். அருள்மொழி, நீ என்ன சொல்கிறாய்? அவர் எங்கள் எதிரி. ஆனால் அவர் ஒரு போர்வீரன் என்றாள் அருள்மொழி உறுதியுடன். அவன் தனது நாட்டுக்காக போராடுகிறான், நான் அவரை வெறுக்க முடியவில்லை. ஆதித்தன் தங்கையின் மனநிலையை பார்த்து, இளவரசியே, உன் உணர்வுகள் உன்னை வழிநடத்தக்கூடாது என்றான். நான் என் உணர்வுகளை மறைக்க முடியவில்லை என்றாள் அருள்மொழி கண்ணீர் மலர்ந்த கண்களுடன். ஆனால் நான் என் நாட்டிற்காகவும் போராடுகிறேன். சோழ மன்னர் குழப்பத்தில் இருந்தார். இளவரசி, நீ என்ன சொல்கிறாய்? நீ ஒரு சோழ இளவரசி, உன் கடமை உனக்கு முக்கியமானது. ஆமாம் என்றாள் அருள்மொழி. ஆனால் என் மனதில் விருதனுக்கான காதல் உள்ளது, அது என்னுடைய கடமையை மேலும் சிக்கலாக்குகிறது. சோழ மன்னர் அந்த உரையாடலுக்கு முடிவை சொன்னார். நீங்கள் உங்கள் உணர்வுகளை மறுக்க முடியாது, ஆனால் உங்கள் நாட்டின் பாதுகாப்பு முக்கியமானது. எனக்கு தெரியும் என்றாள் அருள்மொழி. ஆனால் நான் விருதனை உயிருடன் வைத்திருக்க வேண்டும். கூட்டம் முடிந்ததும் அருள்மொழி சிறைக்கூடத்திற்கு சென்றாள். அவள் விருதனை காணும்போது அவளுடைய உள்ளத்தில் ஒரு தீர்மானம் இருந்தது. விருதன் என்றாள் அவள் மெதுவாக. நான் உன்னை உயிருடன் வைத்திருக்க வேண்டும். விருதன் அவளை ஆச்சரியமாக பார்த்தான். இளவரசியே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு தெரியும் என்றாள் அருள்மொழி. உன்னை கொல்ல வேண்டாம், நான் உன்னை உயிருடன் வைத்திருக்க விரும்புகிறேன். விருதன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பின்னர் மெதுவாகச் சொன்னான். உங்கள் உணர்வுகள் என்னை ஆச்சரியமாக்குகின்றன. ஆனால் நான் உங்கள் எதிரியாக இருக்கிறேன். நீங்கள் என்னை எப்படி பாதுகாக்க முடியும்? எனக்கு தெரியாது என்றாள் அருள்மொழி. ஆனால் நான் உன்னை உயிருடன் வைத்திருக்க விரும்புகிறேன். உங்கள் அண்ணனும் உங்கள் தந்தையும் என்னை பற்றிய முடிவுகளை எடுக்கிறார்கள் என்றான் விருதன் மெதுவாக. அந்த இரவு அருள்மொழி மற்றும் விருதன் இருவரும் தங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சித்தனர். காதலும் கடமையும் இடையே உள்ள குழப்பம் அவர்களை மேலும் சிக்கலாக்கியது. முன்னுரை. அருள்மொழியின் காதல் மற்றும் கடமை இடையே உள்ள போராட்டம் மேலும் தீவிரமாகிறது. ஆனால் அவள் விருதனை உயிருடன் வைத்திருக்க வேண்டும் என்பதில் உறுதியானாள்.